அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி அவர்களை மர்ம நபர்கள் பட்டப்பகலில் கத்தியால் குத்தியுள்ள சம்பவம் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடியவை ஏற்கனவே கடந்த நவம்பர் 5ஆம் தேதி திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனையில் அரசு மருத்துவர் முத்து கார்த்திகேயன் 6 பேர் கொண்ட கும்பலால் தாக்கிய செய்திகள் வந்தன. அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பது இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனையாக காட்டுகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். கொடும் குற்றங்களை கூட எந்த இடத்திலும் துளியும் அச்சமின்றி குற்றவாளிகள் செய்யலாம் என்ற அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. ஸ்டாலினின் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்று தெரிவித்திருக்கிறார். கத்திக்குத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மருத்துவர் பாலாஜிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் அவரை தாக்கியவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தனது ஆட்சியில் எல்லா தவறுகளையும் ஏதேனும் மாய விளம்பர பிம்பத்தை கொண்டு மறைத்து விடலாம் என்ற எண்ணத்தை விடுத்து இனியாவது முதல்வர் என்ற முறையில் தனது தலையாய பணியை சட்ட ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என அந்த எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.